இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் குமாரன் மூலமாய் பேசினார், திருவலம் பற்றினார் சொல்லிட்டு இவரை குறித்து சொல்றாரு. முடிஞ்சா எழுதுங்க, 7 பாயிண்ட் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. 7 காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. நான் இதை இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு அதை முடிப்போம். அந்த 7 காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், பிறகு முடிஞ்சால் அதை தொடரலாம், ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. இவர் யார் என்று சொல்றாரு. 7 காரியம். 1, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் அப்படின்றார். முதல் காரியம் என்ன சொல்றாரு? இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் அப்படின்றார். 2வது, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எப்படி சொல்றாரு பாருங்க, இவரை கொண்டு உலகம் உண்டாக்கினார். முதல் இவரை சர்வத்தையும் தாங்கினார் அப்படி சொல்றாரு முதல்ல. 2வது, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அந்த வசனங்களே இருக்குது பாருங்க. 3வது பாயிண்ட் சொல்றாரு, காரியத்தை சொல்றாரு, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். அல்லேலூயா. 3வது காரியம் சொல்றாரு. இந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அவருடைய மகிமையின் பிரகாசமும். அல்லேலூயா. மகிமையின் பிரகாசமும்ன்றாரு. 4வது காரியம், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. அவருடைய தன்மை, இவர் பிதாவுடைய தன்மை, பிதாவை ஒப்பிட்டு சொல்றாரு. இயேசுவும் பிதாவும் யாரு? இவர் இந்த இயேசு யார்? ஏதோ தச்சனுடைய மகன் அல்ல, இவர் ஏதோ இங்க பிறந்தாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் யார் என்றத ஆதியிலே இருந்தவர், இவர் தேவனோடு இருந்தவர், இவர் வார்த்தையா இருந்தவர். அதனால்தான் பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றாரு. நமது சாயல், நமது, அப்ப அவர் இமேஜ், அவர் லைக்னஸ் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். அவர்னா நம்மை போல, பன்மையை குறிக்கிறது வார்த்தை. அப்ப அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. 4வது. 5வது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அல்லேலூயா. இவர் இயேசு குறித்து சொல்றார். இவர் யாரு? சாதனால் இல்ல, சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குறார். சர்வத்தையும் வசனத்தினாலே இன்னைக்கு தாங்கி கொண்டிருக்குது. நான் சொன்னேன், சூரியன் சந்திரன் நட்சத்திரம், இன்னைக்கு எல்லாம் உலகம், நிறைய கோள்கள் இன்னும் கண்டுபிடிப்பாது. எல்லாம் சொல்ல கடவுள் இல்லைங்க, நாங்க ராக்கெட் விட்டு பார்த்துட்டோம், கடவுள் இல்லை, நாங்க அதுக்கு போனோம் இதுக்கு போவோம், இன்னும் போய் கடவுளுக்கு சவால் விடும். இல்லைங்க, ஒரு கடவுள் இல்லைன்னு சொன்னா, ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல ஒரு பொருள் இல்லைன்னா அது ஃபுல்லா தேடி பார்த்துட்டு அப்புறம் அந்த பொருள் இல்லைன்னு சொன்னா ஓகே. ஒரு ரூம்ல போய் ஒரு வீட்டில் அந்த பொருள் இல்லைன்னு சொன்னா ஓகே, அந்த ரூம் ஃபுல்லா தேடிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னா ஓகே. இந்த பிரபஞ்சத்தில் இந்த கோளை தவிர எத்தனையோ கோள்கள் இருக்குது, எத்தனையோ கோள்கள் இருக்குது. சொல்றாங்க, இன்னும் நியூஸ்ல சொல்றாங்க, ஒரு கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது பூமியோட பெரிய மடங்குன்றாங்க.